இல்ல உறுதியாக விஜய்க்கு நெருக்கடி வரும் சார். ஏன்னு கேட்டா நேரடியாக சம்பந்தப்பட்டவர் விஜயா செந்தில் பாலாஜி இந்த வழக்கை இப்படி வச்சுக்கோ. நம்ம ஒரு தட்டையான வாதத்துக்குள்ளேயே போகும். சட்ட ரீதியிலான அனுகூலங்களுக்கு எல்லாம் நீங்க போக வேண்டாம். அது வழக்கறிஞர்கள் சொல்லட்டும் அந்த செய்திகளை. பத்திரிகையாளர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செய்தி சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்குள்ளேயும் நான் போக விரும்புறேன். இப்ப ஒரு புரிதல். கூட்டம் யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது? விஜய்க்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டத்துக்கு தாமதமாக வந்தது யார்? விஜய் தாமதமாக வந்தார். கூட்டத்தை ஒழுக்கக்கேடாக வழிநடத்தியது யார்? விஜய் ஒழுக்கக்கேடாக வழிநடத்தினார். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது கேரவனின் மீது ஏறி எதுவுமே தெரியாதது போல பேசிக் கொண்டிருந்தது யார்? விஜய் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு காணொலி ஒன்று சமீப காலமாக வெளியில் வந்தது. அந்த காணொலி குறித்து யாராவது ஒரு பத்திரிகையாளர்கள், நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் மீது தவறே இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு பத்திரிகையாளர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றார் சார். அதுல ஒரு மந்தகாச சிரிப்பு அவரிடத்துல வெளிப்படுகிறது. இத்தனை உயிர்கள் பலியாகும் என்கிற அந்த கவலை உணர்ச்சி கூட கொஞ்சமும் இல்லாமல், கிஞ்சித்தும் கவலைப்பாடே தன்னுடைய இதயத்துக்குள் இல்லாமல், ஏதோ தன்னை ஒரு வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதனை போல நினைத்துக் கொண்டு ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவ்வளவு சம்பவங்களும் நம்முடைய கண் முன்னாலே நம்முடைய மாநிலத்தில் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஆனா இப்படி ஒரு சம்பவம் தன்னுடைய மாவட்டத்தில் நடந்து விட்டதே, இவர்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்கிற பதைப்பதைப்போடு அன்றைக்கு அந்த மனிதன் ஜிஹெச்ல ஓடிய காட்சியை நான் என்னுடைய 2 கண்களால் பார்த்தேன். நான் தான் சாட்சி அதுக்கு. அவரை நீங்க 93 கேள்வி கேட்டுட்டாங்கன்னு கொஞ்சம் கூட அறமே இல்லாமல் சொல்றீங்கன்னா, சரி சார் 100 கேள்வி கூட கேட்கட்டும் சார். அவர் சலனப்படவே இல்லையே.